உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, ஆர்னி செய்த கோலமடி, அந்த ஸ்லாட்டு செய்த. வணக்கம். ரெண்டு தரதரமும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கு. தரித்திரமே இல்லை. பேசாத நீ. ஏமாத்தி நான் அரசனில் சேர்த்துட்டு ட்ராமா டிப்ரெஷன் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு லாலின்னு ஒருத்தர் பேசிட்டு வரல, எனக்கு மெஸ்ஸியை பற்றி அவர் சொல்லுவார், தலை அர்சனல் வேணாம், நான் சொல்கிறது கேளு, நான் நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் நான் இது மெஸ்ஸியை ஃபாலோ பண்ணி போயிட்டேன், அந்த கிளப்பு வேணாம் உனக்கு கொண்டுடுன்னா. ஒரு ஃபேன் ஒருத்தர் அழுதுகிட்டு இருந்தான் பற்றியா, தலை அடிச்சுட்டு குட்டி பையன் ஒருத்தன்டா தலை அடிச்சுக்கிட்டு அழுகுறதெல்லாம் இது இதாக ரீல் ஆகிட்டு இருக்கு. சண்டை தான் போடல. பாட்டில் தானே? இல்லை, பாட்டிலிங் சாம்பியன்டா, ஒத்துக்கிறேன்டா. பாட்டில்டா, நாங்கள் பாட்டில் மனசார சொல்கிறேன், நான் இங்கே ஜெயிக்காதேன், எனக்கு அடித்து சொல்கிறேன். உனங்களாம் விளங்காதான் உனங்களாம் மோதேவிங்க. என்ன கிரிப்பாங்க பாப்போமா? பாட்டில் எனக்கு கலாயங்கடா, நானே சொல்கிறேன்டா, பாட்டில்டா அவனுங்க, பாட்டில் சாம்பியனு மூதேவிங்க. ரெண்டு அவனை போய் 2 அடிக்க விடுவானுங்களாடா அவனுங்கள, அவனுங்க ஆளாடா அவனுங்க. போன வாட்டி அவன் தானே உங்களை அடிச்சு. இப்போ கேட்டனா அவனை? இப்போ உனக்கு கேட்டனா அவனை? சரி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் செத்துட்டேன், நீங்கள் வாரம் செத்துக்கிட்டு இருக்கீங்க. உயிரோட இருக்கா? அந்த மேனேஜரை நம்புறேன், அவங்க மேனேஜர் அமோரியம் தானே பேர், நம்புறேன். ஏன்னா அவன் வந்து ஏதோ செய்வான்னு எனக்கு தோணுது. அவன் தான் தப்பாக ஒத்துக்கிறான். இஸ் த ஒஸ்ட் டீம் அந்த என்டர் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன் யுனைட்டட்னு இருக்கான். சொல்கிறான்னா அது திருப்பி மேலே கொண்டு வர போகிறான்னு அர்த்தம். அண்ணன் இதெல்லாம் எப்போ படித்தாருன்னு சரியா? அது இல்லை, அட்டேட்டா கூட என்னத்தை கிழிச்சான் உட்காந்து 4 வருஷம் கொடுத்தேங்க ப்ராசஸ்ன்னு. அது என்ன இன்ஜுரியில் எல்லாம் போயிட்டே இருக்கிறானுங்க. இது ஃபுட்பால் என்னோட சாபம் மாடாது. இன்ஜுரின்றது சாபம். சாக்கா ஒரு 3 மாதம் தாண்டாங்க. ஜீசஸ் எதுக்காக ஜீசஸுக்கு அடிபட்டா என்ன பண்ணலாம்? அப்போ யார் இப்போ கேட்டாப்போ? ஜீசஸ் ஈஸ்டரோட டோமியாஸ் அவன் எப்பயோ அடிபட்டு போயிட்டான். அப்புறம் எத்தனை பேர்றா அடி இன்ஜுரி லிஸ்ட்டு பார்ப்போமா? எடுத்து பாரு, நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஜுரி. இதில் வேறு சாம்பியன்ஸ் லீக் யாரா வளவா வச்சு விட மாட்டீங்க போல. ஆமாம், இப்போயும் தொட்டிட்டு இருக்காங்க போல. இவனு எவ்வளோ வருஷம் தான் அவன் அரசனால போன வேண்டான் போல. பிளாக்ல போட்டிருக்கானுங்க. கரெக்டாக பென்வைட்டு, சாக்கா, நனாரி, ஜீசஸ், கலஃபூரி, டாமியாசு, சாலிபா. எதுக்கு சாலிபா வேற அடிபட்டுருக்கு? இப்போ அவனுக்கு விளங்கிடும். சாலிபால எல்லாம் இந்த இடத்துல ஒன்றுமே. கலிஃபோரி இப்போ என்ன பிளாக் பண்ணிட்டாரு? அவருக்கு இன்ஜுரி இருக்கு. இப்போ அவருக்கு எனக்கு புரியல. எனக்கு கோல் அடிச்சார்ல. ஆமாம், கோல் அடிச்சா டிஃபெண்டர் கால் அடிச்சு. ஆமாம். இப்போ இன்னும் எத்தனை மேட்ச்? ஒரு மேட்ச் இருக்கா எங்களுக்கு. அவன் லிவர்பூல் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானடா. பாருங்க எத்தனை பாயிண்ட் இருக்கு? 44 பாயிண்ட் இருக்கு. ஆமாம், இன்னும் 6 பாயிண்ட் இருக்கு. எங்கே ஜெயிக்கிறது? வாட்டில் எத்தனை மேட்ச் இருக்கு இன்னும்? லிவர்பூல்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் இருக்கு எங்களுக்கு. லிவர்பூல்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் நமக்கு. நீங்கள் 22 மேட்ச் ஆட்டிங்க, அவன் 21 மேட்ச் தான் ஆடி இருக்கான். அடுத்த மேட்ச் அவன் தோக்கணுன்ற நடக்குமா? யாரு கூட? லிவர்பூல் தோப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி லிவர்பூல் தோப்பாங்க. நான் நம்பலை. போர்ன்மவுத் கிட்ட தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போர்ன்மவுத்தெல்லாம் நல்ல டீம் அது. போர்ன்மவுத்லாம் இந்த சீசன் ஃபயர் விடுறாங்க. அப்படியா? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 3rd பிளேஸ் இருக்கிறான்டா அவன். நாட்டிங்ஹாம்லாம் எங்கே இருந்தும் வந்து தெரியும். கமெண்ட்ல ஒருத்த போட்டதை போன வீடியோவில் அவங்க எவ்வளோ திரும்ப செலவு பண்ணானுங்க, சும்மா பேசாதானே அப்படின்னானுங்க. செல்சிக்கு ஈக்குவலாக செலவு பண்ணியிருந்தானுங்க ஒரு சீசன். இது லிவர்பூல் திடீர்னு நல்லா ஆடுது. அது அந்த அப்படி ஒரு மேனேஜர் எப்படி வந்தவனே எப்படி ஒரு டீமை கொண்டு வருவான்? இல்லை அவங்களே ஒரு ஆர்டர் ஃப்ளோவில் தான் இருந்தானுங்களா? செட்டப் அங்கே தான் வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ரோல் பெருசாக பிளே ஆகும். இப்போ இப்போ ஆர்டெட்டா கேட்ட பிளேயர்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன், எதுவுமே பெருசாக உள்ள வந்திருக்கு. ஆமாம், ஆர்டெட்டா வந்து வளவா வச்சு கேட்டான், வளவா வச்சுக்கு இவங்க போகவே இல்லை, வரவே இல்லை. செகண்ட் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தவனோட லிங்க் ஆகிட்டு இருந்தீங்கன்னு அவன் தான் தெரில. அது கேட்காம எப்படின்னா ஒரு ரூமர்னு ஒன்று வெளில வரும். சரி, ஓசிமன் 2வது விங்கர்ல. இப்போ நாங்கள் தூக்கியிருக்கோம்ல, நாங்கள் போன சீசன் சம்மந்தமே இல்லாமல் ஜெர்க்ஸி அவனால எல்லாரும் ட்ரை பண்ணானுங்க. இவன் கேட்டு வந்து ஒரே சீனிங் யார் தெரியுமா? ரைஸ் மட்டும்தான். ஏன்னா ரைஸ் அந்த இடம் காலியா இருக்கு, ஓப்பனா தெரிஞ்சிருச்சு. 100 மில்லியன் தரேன்டானுங்க. 100 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டானுங்க. இவர் ஜூபிமெண்டி வராம அவர் பேசி தராங்களாமா? ஜூபிமெண்டி 60 மில்லியன் பேசியிருக்காங்க வராரு. அப்புறம் இவர் கேர்கேஸ் கேட்டுட்டு இருக்காங்க, அவன் 80 மில்லியன் கேட்கறான். கைக்ரஸும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான். அப்படியா? வந்தானா. அப்புறம் இது செஸ்கோன்னு ஒரு ஃபார்வேர்டு. செஸ்கோ, கைக்ரஸ், வலுவாவிச்சு, இந்த 3 பேரும் அவன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கான். செஸ்கோலாம் எப்போ பார்த்தாலும் வலுவாவிச்சுலாம் ஜோண்டஸ்ல நிம்மதியாக இருக்கான். அவன் மேட்ச்லாம் ஃபாலோ பண்ணுறான். அவன் நல்ல தரமாக ஆடிட்டு இருக்கான். வரல, விட்டுடுங்க. என்ன தர்மம் வீணா போன கிளப்புக்கு வந்து எதுக்கு என் வாழ்க்கையை நான் அழிச்சு போனேன், என்ன நிம்மதியாக விட்டுருக்கானா?
ஒயிட் அண்ட் பிளாக்ல இருந்துக்கிறேன். ஸ்வாப்புக்கெல்லாம் கேட்டாங்கண்ணே, நாங்க வளவாவிச்சு ஸ்வாப்பு கேட்டோம், ஜெர்சி கொடுத்துட்டு வளவாவிச்சு கொடுங்க. நோ வி டோன்ட் டு தட் ஹியர். அதுவும் அரசல கூட அனுப்பிட்டா உங்களுக்கு டேய் பாடுகிற பசங்களா ஆடுவானுங்க போல. ஏன்டா அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஃபுட்பால் ஃபேனுக்கு, வலிக்குது. 10 வருஷம் அப்புறம் வாழ்ற 4 வருஷம் நீங்க டாப் 4 எல்லாம் பாத்துட்டீங்க. டாப் 4 பார்த்தே பல வருஷம். நல்லா வாழ்ந்த ஃபேமிலிடா நீங்க, ஆண்ட பரம்பரை. ஐயோ ஆக்சுவலி இந்த அவனிமன் ஜமீன்தார் மாதிரி உட்காந்துருக்கி உட்காந்துட்டு நாடகம் ஒத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 13வது இடம் ஸ்பர்ஸ் கீழே இருக்கான். அதுதான் எனக்கு இன்னும் சந்தோஷமா. எப்படி பார்த்தாலும் அடியில பார்த்தாலும் அவன் இருக்கிறது நமக்கு சந்தோஷம் தான்ல. அவன் பேசுன பேச்சுக்கெல்லாம் அவன் இருக்க. சரி, இவர் சான் வந்து அங்கேருந்து போயிடுங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்களே, அப்புறம் ஏன்டா அவர் அவ்வளோ பிடிச்சிட்டு இருக்காரு? ரொம்ப நல்ல டைப்பா இல்லை அவனுக்கு அந்த கிளப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா? பிடிச்சிருக்குண்ணே பேசிக்காக. அப்புறம் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. சரி, இப்போ இன்னொன்று சொல்லி, இப்போ அந்த கிளப் சரியாக விளாடல, இவனுக்கு அது கரியர் அதில் பாதிக்கப்படுமா? அப்படி ஒன்று கிடையாதுல்ல ஃபுட்பாலில். அவன் என்ன இங்கிலாந்துக்கு ஆடுறானா யூஎஸ்க்கு ஆடுறானா போட்டிக்கு அவனாவது இருக்குது. இப்போ இங்கிலாந்துனா சாக்கா பொசிஷனுக்கு 5 பிளேயர் இருப்பான். அவனுக்கு அது கிடையாது. அவன் கொரியாவோட ஃபேஸே அவன் தான். ரைட்டு. எப்படி இந்தியா கிரிக்கெட் டீம்னு எழுதுனா விராட் கோலின்னு எழுதுறாங்க, கொரியான்னு எழுதுனா சான்னு எழுதுறாங்க. அவனுக்கு அது தேவையில்ல. அவனுக்கு கம்ஃபர்டபுளாக சம்பாதிச்சு போயிடுவான். ஜாலியாக இருக்கிற வரைக்கும் ஜாலியாக. இப்போ ஸ்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் லெஜண்ட் இல்லை. ஆமாம் ரைட்டு. ஸ்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பர்ஸ் மாதிரி சொல்லிக்க போகிறேன். நானாக இருந்தால் இவனை விட்டுருக்க மாட்டேன், ஹாரிக்கனை வெளியே விட்டுருக்க மாட்டேன். ஹாரிகன் அவன் தான் இருந்தான். ஹாரிகன் போகும்போது அவன் தான் உள்ள வந்திருந்தான். இவன் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. இவன் தான் புது மேனேஜரே விட்டான் 100 மில்லியனுக்கு. காசு இல்லை, காசு 100 மில்லியனுக்கு விட்டுட்டு அவன் ஆர்டெட்டா வந்து அவனை பார்த்து தான் பேச ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 3 கப் அடிச்சிருக்கோம், நாங்கள் வந்து 5 கப் அடிக்க வேண்டியதுன்னா புரியல. அவன் அது பேசாமல் இருந்தாலே ஆலண்ட் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்தான் இந்த சீசனு. ஆமாண்டா, போட்டு செட்டப் வந்து இப்படி இருந்தீங்கன்னா அந்த கிளிப்பை போட்டு நான் டான்ஸ் ஆடிருப்பேன். முதேவிங்களா அது இவர் இந்த மாதிரி தாமஸ் பாட்டிய இது ரைட் பேக்ல போட்டது பெரிய தப்பு. மிட்ஃபீல்டர் வந்து அவர் போட்டு 6 மேட்ச்ல 5 தான் ஜெயிச்சிருக்கோம். சாலிபா இல்ல தானே, அதானே காரணம். வேற வழி இல்ல, போட்டு ஆடிதான் அவனுக்கு தெரியாதான். அவனை இவ்வளவு வருஷமா சாக்கா ஆடிட்டு இருக்கான், அந்த பொசிஷனுக்கு அவனுக்கு கூட்டு வரல. அவன் நல்லா ஆடுறானா. இது நுவனேரி நல்லா ஆடுறான். அடிபட்டுருச்சு அந்த பொசிஷன் நானாலே அடிபட்டு. இவன் நல்லா ஆடுறான். ஸ்கெல்லி சின்ன பையன் ஸ்கெல்லி எல்பியில் ஆடுறான். லாக் ஆயிடுச்சான், நம்ம நல்லா விளாடுறான் அப்படின்றானுங்க எல்லாரும். நல்லா தானே. என்னடா பிரச்சனை? அட்டேட்டாவை கேட்டா ஸ்ட்ரைக்கர் வாங்குங்கிறது நீங்க ஃபேனா சொல்றீங்க, மேனேஜர் அது அப்படி இல்ல. ஸ்ட்ரைக்கர் வாங்கினா மட்டும் ஜெயிச்சிருப்போமா டீமே? அது சும்மாவா? அது ஆள் மனசுல போய் நீ தான் அடுத்த பெப்புன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான் அப்படின்னு வாங்கிருப்பான ஸ்ட்ரைக்கரை. எல்லாரும் பெப்பாயிடும் முடியாது. பெப் என்ன பண்ணலாம்னா ஹாலண்ட் வாங்குற வரைக்கும் ஸ்ட்ரைக்கரே கிடையாது டீம்ல. சொன்னிய பெருசா யாரும் இல்லை. ஸ்டெர்லிங் வந்து நீங்க ஸ்ட்ரைக்கர் அடி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணான். ஸ்டெர்லிங் மனுஷனாடா அவன். என்னடா பண்றான்? ஓட மாட்டேங்க, நிக்கிறானா நின்னுகிட்டே அது எப்படின்றான். வளையம் கிழிச்சா வருது காண்ட் ஆகுதுடா எனக்கு. அந்த இடத்துல நான் சாக்கா அடி பார்த்துருக்கிறேன்ல, சாக்கா கிட்ட வந்து வந்தாலே அது கிட்ட போயிரும்டா. உட்காந்துக்கிட்டு தடவுறா உட்காந்துக்கிட்டு. அவனை அதுக்கு தானே இன்னும் 2 வருஷம் நான் ஃபுட்பால் கத்துக்கிட்டோம்னா இன்னும் கோத்தவங்க போலான்னு கேட்பானுங்க. அதனால இப்பவே நல்லா கிழிக்க முடியுது, நீங்க நல்லா ஆடலன்னு சொல்லிட்டேன்னு. என்ன போடா அவன் ட்ரொசாட் இல்லைண்ணா. அந்த அதுக்கு முந்தின மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லைடா. பைத்திய மாதிரி ஆடினா. இந்த கை ஹாவர்ட்ஸை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹாவர்ட்ஸ் வந்து அந்த பொசிஷனுக்கான பிளேயரே கிடையாது தானே. அவனை போட்டு நீங்க ஆடுறீங்க 60 மில்லுக்கு வாங்கி என்ன சொல்றாங்கன்னா, இந்த அசைல மாதிரி இந்த காணாமல் போன பிளேயருக்குலாம் இது மறுவாழ்த்துருக்கான் அட்டேட்டா அப்படின்றாங்க. புது பிளேயரை வாங்குறானா காணாம போனவன் நித்து போனவன் அந்த இதில் வாய்ப்பு இல்லாதவங்க சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. அவார்ட்ஸ் வந்து அந்த பொசிஷனுக்கு அவன் ஓவர் 2 தான் பண்ணாரு. அது நான் ஒத்துக்கிறேன், நான் தப்பாலாம் சொல்லலை. ஆனா ஸ்டெர்லிங்லாம் வந்து கிரைம். எதுக்கடா வாங்கினானு ஸ்கேம்னு ஒன்று எழுதுனா அது ஸ்டெர்லிங் தானே. அதை வாங்கினது எவ்வளோக்கு வாங்கினானுங்க? 30 லோன் தான். 4 பேனா கால் உடஞ்சதுன்னா செல்சிக்கு போய் தான் ஆகணும். அது அவன் பிரச்சனை. இந்த 2 பிளேயருங்க அடுத்த அரசு. நீங்கள் சொல்லுங்கள் என்னோட எந்த இதான் நடந்தது வாட்லிங் கைஸ். நாங்கள் அப்படியே போய்க்கிறோம். எங்களுக்கு தெரியலண்ணே. இந்த வருஷம் யூரோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பிளேயர் நல்லா ஆடினாரு ஒருத்தர். இது போதும் முந்து மேட்ச் அமில்டோவா நல்லா விளாண்டாரு அந்த பையன். அப்புறம் என்னடா எங்க இருக்குன்னு பாருங்கண்ணே. 13. சரிடா, இப்போ தானே மேனேஜர் வந்திருக்கான். இனிமேல் தான் மாற்றுவான், செட் பண்ணுவான், அசிங்கமாக திட்டுவான். பழக்கப்பட்டது இல்லையே. உங்களை யாரும் நீங்கள் பேசுனதே இல்லையா? இந்த மாதிரி நான் இறங்குனதே இல்லை தெரியுமா. ஒரு 10 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி. இந்த பொசிஷனா எப்படியா இருந்தாலும் ஒரு டாப் 5ல இருந்துருக்கீங்களா? எப்படியா இருந்தாலும் இந்த 6க்குள்ள தானே இருப்போம். இந்த மாதிரி ஏன் அப்படியா? என்ன காரணம்? இந்த முறை ஏன்னா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க.
நியூ கேசல் இன்வெஸ்டடு, போர்ன்மவுத் இன்வெஸ்டடு, வில்லா வந்து சொல்லவே தேவையில்ல. காசு வந்துருச்சு காசு எல்லாருக்கும். ஃபாரஸ்ட் நாட்டிங்காம் பயன்டாண்டா ஜெயிச்ச நியூ காஸ்ட்ல ஃபாரஸ்ட் மேல வந்துட போறான். நாட்டிங்காம் ஃபாரஸ்ட் மேலே வந்துட்டு இன்னும் ஆடுவானுங்க. என்னன்னா இந்த மேலே இருக்கிறவங்ககிட்டயே ஆர்சனல் தவிர எல்லார்கிட்டையும் சாம்பியன்ஸ் லீக் இருக்கு. அவனுங்க சும்மாவே இதை வச்சுதான் சொல்லுவானுங்க நாங்கள் சாம்பியன்ஸ் லீக் வச்சிருக்கோம். நேதர மீம் ஒன்று வந்துச்சுடா. இவர் மிஸ்கின் ஸ்டேஜ் ஆகிட்டீங்க இறங்கினார்ல, நல்லா ஜெயிச்சாங்க அரசல் மேலே வந்து நீங்களே நாட்டிங்காம் ஃபாரஸ்ட் எனக்கு எல்லாம் அனுப்புகிறாங்க. அவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டவன் அவன் அதை ஒன்றே ஆரம்பிப்பான். ஏன்னா சிட்டி கிட்ட இல்லாமல் இருந்த கப்பு அதை வாங்கிட்டானுங்க. நீங்கள் தான் அதை வாங்காமல் ப்ரீமியர் லீக்கே முக்குறானுங்க, சாம்பியன்ஸ் லீக் ஈஷானுங்க. அவனுங்க எஃப்ஏ கப்பு மேன் சிட்டி தோத்ததுக்கு வச்சு செஞ்சானுங்கம்மா. ஏஎஃப்டி வேற கழுவுறானுங்க. அவுட்டுன்னு டாப் காமெண்ட்ல ஓடுது செய்யறானுங்க, போட்டு வெளியே அனுப்பாவன. நியூ கேசல் கூட அடுத்த மேட்ச் இருக்கு கரபாவ் கப்பு. அது மட்டும் நீங்க நியூ கேசல்கிட்ட தோத்தீங்கன்னு நீங்களாம் ஆர்டெட்டா அவுட்டுன்னு இல்லை, ஆர்டெட்டா அவுட்டுன்னு ஃப்ளைட்ல விடுவானுங்க. தெரியல, அந்த அலும்பக்க பாவமா இருக்கு. அவனை யோசிக்கிறான், அதுக்கு ஆப்போசிட் நடக்குது. அவனுக்கு வேலை இருக்கும்னு, ஆனா இவ்வளோ நாள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. இது ஒன்றும் எடுத்தவங்க 4 வருஷம் ஆயிடுச்சேடா. எடுத்தவங்க ஒருத்தவங்க எவ்வளோ வெயிட் பண்றதுடா தெரியல எனக்கு. ஃபுட்பால் தெரியல. நான் சொல்றது நாளை பின்ன ஆர்டெட்டாவை தூக்கிட்டு அந்த இடத்துல இன்னொருத்தவனை போட்டீங்கன்னா வருவானா அவன். இப்ப நாங்க நிக்கிறோம்ல, இந்த 13வது இடத்த ஃபர்ஸ்டே எங்களுக்கு ஒருத்தன் காமிச்சிருந்தானா நான் நிம்மதியா இருந்தேன். எங்களுக்கு என்ன ஆகும் நான் சொல்றேன். எங்களுக்கு வந்து எப்ப ஆரம்பிச்சுன்னா மொரினியோ இருந்தாரு. மொரினியோ சாக் பண்ணி வெளில அமிச்சோன்னு ஓலே கன்னர் வந்தாரு. ஓலே கன்னர் வந்து கிளப் லெஜெண்ட் பிளேயரு வந்தாரு. வந்தோன்னு இதே மாதிரி தான் தூக்கிட்டு போனேன் மேல. சம்பந்தமே இல்லாத மேட்ச்லாம் ஜெயிச்சோம். லுக்காக்குலாம் வச்சு நாங்க பிஎஸ்ஜியை போட்டிருக்கோம். அதெல்லாம் அடிச்சு வந்தோடனே மேலே வந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வந்து அவர் கேட்ட எல்லா பிளேயரும் கொடுத்தாங்க. அப்படி வந்ததுதான் ப்ரூனோ, சான்சோ. ஒரு சீசன்லாம் நான் 2021 22 தெரியல, நல்லா எழுதி வச்சேன். இந்த வருஷம் யுனைடெட் தான் கப்பு. கேளுங்க, ரொனால்டோ ஃபார்வர்டு, சான்சோ, போக்பா, இருக்கிற எல்லாம் பெரிய கையே இந்த டீம்ல தான் இருந்தது. அந்த வருஷம்லாம் எழுதி கொடுத்த கப்பு எங்களுக்கு தான் வரும்னு பார்த்தா அந்த சீசன் 6 மாசத்துல இதே மாதிரி சாக்கெட்டு வெளில போடுவாங்க மேனேஜர். ரொனால்டோ அனுப்புனீங்க 7-0 ஒரு சின்ன டீம் கிட்ட தப்போம். வாட்ஃபோர்டுன்னு ஒரு டீம் தப்போம். 7-0 தப்போம் வாங்கிட்டேன். அது இதாயிடுச்சா அது. ஆனா ஆர்டெட்டாக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டெட்டா கேட்ட பிளேயரு கொடுத்தா கப்பு வரும்ன்றதுதான் அவனோட. அவன் தரானே, ஃபண்டு தான் தரானா ஓனரு. இப்ப எதுவும் இல்லைன்னு. சரி, இப்போ அவங்க ஸ்பாட்டிங் டைரக்டர்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை இதில் பேசுவோமா, ஃபுட்பால் பேசுவோமா, சும்மா ஒரே நிலை முடிச்சிடும். என்ன பண்ணுவாங்க அவங்க? எல்லாம் நீ ஆர்டெட்டா தான் எல்லாருக்கும் இந்த அவைலபிலிட்டி இருக்காரா அவனே கேட்பான், அவனே பேசுவான். இவனுக்குன்னு சொல்லுவாங்களே, இவனுக்குன்னு வாதாட ஒரு ஆள் இல்லை. போய் பேச ஏன் புரியல. என் கிளப் ஃபோன் அவன்றது வந்தா என்ன தேவை? கிளப்ல போய் சேரணுங்கிற மேட்டர் தானே. காஸ்ட் நெகோசியேஷன், அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் எல்லாம் அது அந்த வீடியோல தனியா பேசலாம். சரி, இந்த யுனைடெட் அவ்வளவுதான், அவரும் கழுவி அவ்வளவுதான். நானும் கான்ஃபிடென்ட்லாம் ஒன்றும் இல்லை. லிவர்பூல் கப் அடிச்சானா ஸ்லாட் எல்லாருக்கும் காட்டுவான். நான் என்ன பண்ணேன் சீரியஸா ஒத்துக்கணும். ஆலி ஸ்லாட்டை பாராட்டணும். அந்த பையனோட ஆடு பார்த்தியா, லிவர்பூல்ல போட ஒரு சின்ன பையனை ஒருத்தனை கூப்பிட்டு எல்லாம் போய் சூப்பரா இருந்துச்சு. போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கம்யூனிட்டியா சூப்பர் கம்யூனிட்டி போல. அது வந்து கிளாப் இருந்தார்ல, அவரே ஆரம்பிச்சு எல்லா பேரும் பேர் சொல்லி கூப்பிடுறான். அந்த குட்டி பையன் அவனுக்கு எல்லாரையும் தெரியும். அந்த கிளப்ல இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அர்சனல் நோ ரெட், அதாவது இது வைலன்ஸ் அதிகமா இருக்கு, பிளட் கலர் போடுவோம், நோ ரெட்னு சொல்லி மேனோட விளையாடுறாங்க. உனங்களும் கிரியேட்டிவிட்டி எதுக்கு அதிகம் போட்டு அவனை கொண்டே ஆடுங்கடா, அவனை கொண்டே ஆடிப்போங்க. எதுக்கு நோ ட்ரெஸ், எதுக்கு உங்களுக்கு வருது? நீங்க டார்பி ஜெயிச்சதை கூட இந்த டிராமா அரிச்சிச்சு பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, பிரயோஜனமே இல்லை. அந்த டார்பி ஜெயிச்சது ஒண்ணுமே இல்லாத. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 கோல் போட்டானுங்கடா அவனுங்க. டேய் அவன் யாரா அவன்? டெனாமென்ட்ஸ் சைக்கோடா அவன். உங்களை கொல்லாம விட மாட்டான மாதிரி சுத்திட்டு இருக்கான்டா அவன். என்ன ஹெட்டர் தெரியுமா அது? சொல்ல அவன் வந்து ஃப்ரீயா வந்தான் இல்ல வாங்கி வில்லாக்கு ஃப்ரீயா இருந்தான். காசே செலவு பண்ணாம ஒரு பிளேயரை சைலண்டா தூக்கிட்டு வந்தானுங்க. என்ன தெரியுமா அது? அடுத்த கோல அவன் போட்டிருப்பான், ராயா பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் இவர் இன்னொருத்தர் எடுத்தது. ராயாவும் ஓவர் 2 தானே. அப்படியாடா? ஏன்டா அவ்வளவு பண்ணிச்சடா? ஓவர் 2ன்னா என்ன சொல்றான்? அவனை மட்டுமே நம்பியா இருப்பாங்க.
வேற வழி இல்லடா. ராம்ஸ்டேல் இருந்தான் தானே, அவன் விட்டுருவான். சும்மா தான் இருந்தான். ரொம்ப பிடிக்கும் அவனை, விட்டுருவான். ஏன் தூக்குனாருன்னு தெரில. ஆனால் ராயா ரே காப்பாற்றிருக்கான், சாலிபா காப்பாற்றுறான். இந்த வருஷம் பாட்டே சூப்பராக ஆடுறாரு. அந்த பர்சன் பார்ட்டே நல்லா ரைஸையே போடா, நான் பார்த்துக்கிறேன் பெரிய மனுஷன் வரமா உட்காருன்னு சொல்லிடுச்சு. பாருங்க, ஃபுல்லாமெல்லாம் ஜெயிக்கிறாங்க, கிறிஸ்டல் பேலஸ் ஜெயிக்கிறாங்க. இதுதான் மனசாரில். ஏய் போங்கடா. இது சிட்டி 3 சைனிங் ஓட்டான் தெரியுமா? சைலண்டா 3 பேர் தூக்கிட்டு வந்துருக்கான். சம்மந்தமே இல்லை, 3 பேர் அவன் எதுக்கு வந்தானுங்கன்னு அவன் சொல்லவே மாட்டான். இப்போ வரும் அந்த ஜான் சைனிங்கில் தான் வருதான்னு பார்ப்போம். ஆனால் ஒன்று பண்ணி தானே ஆகணும். ஒரு சைனிங் அது பண்ணணும், இல்லைனா முடிஞ்சது. ஒரு கப் அது அடிக்க முடியாது. 2 கப்பில் இருக்கீங்க. ஆமாம், கரபாவ் கப்பில் இருக்கீங்க, இதுலேயும் இருக்கீங்க, நம்ம சாம்பியன்ஸ் லீக்லேயும் இருக்கீங்க. சாம்பியன்ஸ் லீக்லாம் யோசிக்கல தம்பி, இதுவுமே யோசிக்கல. நான் சொல்கிறேன், இதே மாதிரி தான் செல்சியும் வந்தாங்க. செல்சி வந்து லீக் மட்டமாக ஆடுவாங்க, ஆனால் சாம்பியன்ஸ் லீக் எப்படியாவது போய் ஃபைனல் அடிச்சிட்டாங்க 2 அது மாதிரி இந்த வருஷம் நடந்ததுன்னா, இதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நடந்தால். செல்சி அப்படி தான் கப் அடித்தான். எவ்வளோ வந்துருக்கு ஜெய்? 16 நிமிஷம். ஓகே, முடிச்சுக்கலாமா? சரி, அடுத்த வாரம் யாரை பார்க்குறீங்க நீங்கள்? நானா? அடுத்த வாரம் உல்ஸ். ஏண்டா பெருமாடு சிட்டி செல்சி மோதிக்கிறாங்க. அவர் வந்து ரிவ்யூ கொடுப்பாரு. செல்சி ஜெயிச்சா ஃப்ளைட் போட்டு அவர் செமையா இருக்காரா, ஷேவெல்லாம் பண்ணிட்டு. ஆண்டனி அவரே ஷாக்கிட்டாரு. ஆண்டனி அந்த தரித்திரம் எங்கள் கிளப் விட்டு போகுது. கிளம்புதா? கையெடுத்து கும்பிடுறா. 10,000 சொன்னீங்களா? போதும் பண்ணலாம், இதோட அந்த வீடியோ முடிக்கிறேன். நீ போயிரு, இந்த பக்கம் வந்து பார்க்கவே கூடாது. ஒன்று கையெடுத்து கும்பிடுறான், போயிரு, தயவு செஞ்சு போயிரு. 10 நாள், ஒன்றும் 9 நாள்ல விண்டோ க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ள செஸ்கோ உள்ள வந்தானா பண்ணு. செஸ்கோ வந்தான்னா சொல்றேனே, செஸ்கோ வந்தா சொல்லி அடுத்த வருஷம் ஆர்சனல் கப் அடிப்போம். கேட்க எவ்வளோ நல்லா இருக்கு. செஸ்கோ உள்ள வருவான், கப்பு தரும். இல்லைன்னா அவனோட ரெட்புல் எல்லா மேட்சும் போய் பாருங்க, அவன் என்ன பண்றான், ஆர்டெட்டா என்ன மிஸ் ஆகுதோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். நைஸ்ரா, கேட்க சந்தோஷமா இருக்குடா. பார்ப்போம். இன்னும் ஒரு 16 மேட்ச்ல தெரிஞ்சிடும். இன்னும் 16 வாரங்கள் யாரு கப்புன்னு தெரிஞ்சிடும். இதோட பை.